ஹலோ 10th guys. இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் தி டேல எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டினை பாருங்க. டிஃபைன் த டேர்ம் எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்னு, an electric circuit, an electric device of a resistance or when connected across an electric source of a voltage V draws a current I. So இந்த கண்டிஷனை நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, derive an expression for power in terms of resistance and voltage. நம்ம பவர் ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜ் இருக்கிற மாதிரி நமக்கு பவரோட ஃபார்முலாவை நம்ம எடுத்து சொல்லணும். சரிங்களா? இது வந்து செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் த பவர் ஆஃப் த டிவைஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 400 ஓம் ஆப்ரேட்டிங் அட் 200 வோல்டேஜ்? இது நமக்கு தேர்ட் கொஸ்டின். சரி, பார்க்க அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், நமக்கு இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இதை நீங்க தெரிஞ்சிருந்தாலும் உங்களோட இதை கொஞ்சம் அவங்களோட இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ண, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் உங்களோட இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் நான் நம்புறேன். எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஒரு சர்க்யூட்ல நமக்கு வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆனா தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா அது வந்து கரண்ட் இருக்குன்னு சொல்ல போறோம். கரெக்டா? கரண்ட்ன்றது என்ன சொல்லியிருந்தோம், அதுல சர்க்யூட்ல நமக்கு வந்து சார்ஜ் நமக்கு ஃப்ளோ ஆகணும். ஃப்ளோ ஆனா தான் நமக்கு வந்து அதை வந்து கரண்ட்னு சொல்ல போறோம். சரிங்களா? ஒரு சார்ஜை மூவ் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலா நம்ம கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் என்னது, நம்மளோட பேட்டரி இல்லாட்டினா செல் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பேட்டரி இல்லாட்டினா செல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஸோ இந்த செல் என்ன செய்யும்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதை கிரியேட் பண்ணும். இது ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும். ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும். இந்த ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் என்ன செய்யும்னா அந்த சர்க்யூட் வழியா நமக்கு வந்து சார்ஜ் வந்து ஃப்ளோ பண்ண வைக்க ஹெல்ப் பண்ணும். சரி, எப்பயுமே நமக்கு வந்து ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் நமக்கு வந்து சார்ஜ் மூவ் ஆகுன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த செல் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னது, இந்த சார்ஜை வந்து புஷ் பண்ணும். இந்த சர்க்யூட்ல வந்து புஷ் பண்ணும். ஏன்னா அந்த சார்ஜ் வந்து மூவ் பண்றதுக்கு அது புஷ் பண்ணும். சரியா? அதாவது அந்த வேலை தான் அந்த செல் ஆகுது. இந்த வேலை செய்யறதுக்கு இட் மஸ்ட் ஹேவ் சம் ஒர்க் டன், இட் மஸ்ட் ஹேவ் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜி வச்சு என்ன செய்யும்னா அது வந்து ஒரு இந்த சார்ஜ் வந்து புஷ் பண்றதுக்கு நமக்கு ஒர்க் டன் பண்ணணும்னு சொல்ல போறோம். ஓவராலா ஒரு சிம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த சார்ஜை நம்ம இந்த சர்க்யூட்ல மூவ் பண்றதுக்கு தேவையான ஒர்க் டன் தான் என்னது, எனர்ஜி. சரிங்களா? இன்னமும் உங்களுக்கு கிளியரா இல்லாட்டினா ஜஸ்ட் லிசன். நம்ம ஒரு வாட்டர் டேப் எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட வாட்டர் டேப் எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் டேப்ல நம்ம ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பக்கெட்ல எவ்வளவு தண்ணி நிறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் எனர்ஜி. சரிங்களா? எவ்வளவு தண்ணி நிறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் எனர்ஜி. பவர்னா என்ன? பவர்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு யூனிட் செகண்டுக்கு இல்லாட்டி ஒரு யூனிட் டைமுக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி அது ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்றது தான் பவர். சரிங்களா? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்படின்றது ஒரு பெரிய டேர்ம், அது இருக்கு ஒரு சின்ன டேர்ம், அதாவது ஒரே ஒரு யூனிட் போர்ஷன் தான் என்னது, நம்மளோட பவர். சரிங்களா? எவ்வளவு பவர் இருக்குன்றது மாதிரி. சரிங்களா? விச் மீன்ஸ் நமக்கு அப்ப ஃபார்முலா எழுதிடலாமா? ஸோ பவர் கேன் பி ரிட்டன் as பவர் இஸ் நதிங் பட் எனர்ஜி டிவைடட் பை யூனிட் டைம் டேக்கன். ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளவு எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது தான் நமக்கு பவர். மறுபடியும் முதல்ல சொல்றேன், ஒரு சர்க்யூட்ல ஒரு சார்ஜை ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி நமக்கு தேவை. அந்த எனர்ஜி யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா செல் ப்ரொவைட் பண்ணும். அந்த அதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம், எலக்ட்ரிக் எனர்ஜின்னு சொல்ல போறோம். சரிங்களா? அப்படி இல்லாட்டா எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போறோம். அப்படி இல்லாட்டா ஒர்க் டன் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த எனர்ஜி அப்படின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்னன்னு கூட சொல்லலாம்னா நம்ம ஒர்க் டன் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒர்க் டன் கூட நம்ம சொல்லிக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் பவர் ரிலேட் பண்ண பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு யூனிட் செகண்டுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி நம்ம கொடுத்து அந்த சார்ஜை வந்து நமக்கு ஃப்ளோ பண்ண வைக்க போறோம். ஒரு யூனிட் செகண்டுக்கு நமக்கு ஒரு யூனிட் டைமுக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றத நமக்கு பவர். ஓகேங்க, இது உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தண்ணி, இந்த பைப்ல இருந்து வர தண்ணியை நம்ம கலெக்ட் பண்றதை நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு செகண்டுக்கு நமக்கு எவ்வளவு தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், பவர்னு சொல்ல போறோம். சரிங்களா? அப்போ பவர் அப்படின்றது என்னன்னா வாட்டர் ஃபார் 1 செகண்ட். 1 செகண்ட் நமக்கு எவ்வளவு வாட்டர் வந்து அதுல ஃப்ளோ ஆகுது அப்படின்றத அந்த கால்குலேஷன். ஒரு செகண்டுக்கு நமக்கு எவ்வளவு வாட்டர் கலெக்ட் பண்ண முடியுது, 1 மினிட்டுக்கு நம்ம எவ்வளவு வாட்டர் கலெக்ட் பண்ண முடியுது, இல்ல ஒரு யூனிட் டைமுக்கு நமக்கு எவ்வளவு வாட்டர் நம்மளால கலெக்ட் பண்ண முடியுது அப்படின்றது நமக்கு பவர். சரி, ஒரு யூனிட் டைமுக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது நமக்கு பவர். ஸோ ஓவரால் அந்த சர்க்யூட்ல அந்த சார்ஜ் ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒர்க் டன் தான் என்னது, எனர்ஜி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பல்ப் வாங்கினீங்கன்னா இல்ல ஏதாச்சும் ஒரு காம்பனன்ட், எந்த ஒரு எலக்ட்ரிக் காம்பனன்ட் வாங்கினீங்கனாலும் அது வந்து பவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. பவர் ரேட்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. பவர் ரேட்னு சொல்லிட்டு போட்டு 150 வோல்டேஜ், 150 வாட், 200 வாட், 1000 வாட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு யூனிட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா ஒரு செகண்டுக்கு அது வந்து 150 வாட் அது கன்சியூம் பண்ணும்.
நம்ம எலக்ட்ரிக் பவர் இருக்குன்னா 150 வாட் வந்து அது கன்சியூம் பண்ணணும்னு அர்த்தம். அந்த டிவியா இருக்கட்டும், ஒரு மிக்சர் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த காம்பனண்ட்டை நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஒரு டிவியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு பல்பா இருக்கட்டும், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம அதை வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். சரி, அப்ப அந்த 4 மணி நேரம் ஒர்க் பண்ண வைக்கும் போது அந்த டைமுக்கு எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுதுன்றது தான் என்னது எனர்ஜி. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், பவர் இஸ் நத்திங் பட் எனர்ஜி டிவைட் பை டைம் டேக்கன். ஸோ இப்போ எனர்ஜி அப்படின்றது எப்படி கூட எழுதிக்கலாம், எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் இன்டு டைம் டேக்கன். அப்போ ஒரு யூனிட் நமக்கு எவ்வளவு, நம்ம இன்கேஸ் நமக்கு இந்த கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்மளோட பல்போட பவர் ரேட் என்னது 150 வாட்டா இருக்க போது 3 மணி நேரம் அதை யூஸ் பண்றோம்னா 3 மணி நேரத்துக்கு நமக்கு 150 into 3 போட்டோம்னா நமக்கு 450 வாட் ஹவர் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இந்த 450 வாட் ஹவர் அப்படின்றது என்னன்னா, நம்ம பே பண்றோம் பாத்தீங்க, நம்ம பே பண்றோம் இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றோம் இல்லையா, 1 யூனிட் 2 யூனிட் 10 யூனிட் 100 யூனிட்ன்ற மாதிரி நமக்கு ஒரு பே பண்றோம் இல்லையா, அந்த யூனிட்டோட மெஷர்மெண்ட் தான் என்னது 450 வாட் ஹவர். 450 வாட் ஹவர் இதோட பெரிய யூனிட் தான் என்னது நமக்கு யூனிட். ஓகே, நம்ம இது வந்து சின்ன போர்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இதே நமக்கு நம்ம ஒரு இது சின்ன யூனிட். ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய எனர்ஜி வந்து நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அந்த எனர்ஜிக்கு தான் நம்ம என்ன பே பண்றோம், மணி பே பண்றோம், ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றோம். சரிங்களா, அப்ப ஓவரால் செஞ்சாச்சு. இன்கேஸ் நம்ம பவர் ரிட்டர்ன் சொல்லியாச்சுன்னா அது வந்து நமக்கு அந்த ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எனர்ஜி அதுக்கு எவ்வளவு பவர் அது கன்சியூம் பண்ணணும், எவ்வளவு பவர் அதுக்கு தேவைன்றது தான் வேல்யூ. அப்ப நம்ம எவ்வளவு டைம் நம்ம அதை யூஸ் பண்றோமோ அந்த டைம் அதோட மல்டிப்ளை பண்ணோம்னா ஓவராலா அந்த ஒரு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோன்றதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நமக்கு விஷயம். சரிங்களா, சோ எனர்ஜிக்கும் பவருக்கும் ஒரு சின்ன புரிதல் நமக்கு தெரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். இப்போ எலக்ட்ரிக் பவர் என்னன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் பவர் என்னது, இவ்வளவு நம்ம அதான் சொல்லியிருந்தோம். ஓகே, சோ ஸ்ட்ரைட் டெஃபினிஷன் சொல்லுவோம். எலக்ட்ரிக் எனர்ஜி is dissipated, electric energy, the rate at which the electric energy dissipated or consumed in a circuit. சரிங்களா, இதுதான் ஒரு அந்த சர்க்யூட்ல எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணிருக்கு, எவ்வளவு எனர்ஜி அது டிசிபேட் பண்ணிருக்குன்றதோட ரேட் தான் என்னது. ரேட் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் யூனிட் டைம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் யூனிட் டைம் எடுத்துக்கலாம். அதான் நமக்கு எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபண்டமெண்டல் நமக்கு என்ன தெரியுது, P is equal to VI ன்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. VIP அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணி இப்போ P is equal to VI. இப்போ இதுல நமக்கு ஓம்ஸ் லா அப்படின்றது உனக்கு நம்ம தெரியும். ஓம்ஸ் லா என்னையா, இது தெரியாமவா, V is equal to IR. So in case நமக்கு இதே ஃபார்முலால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, V is equal to IR இன்க்ளூட் பண்ணோம்னா P will be equal to I square R எழுதிக்கலாம். இதே நமக்கு வந்து I is equal to V by R இன்க்ளூட் பண்ணோம்னா பவர் is equal to I is equal to V by R. I is equal to V by R V square by R எழுதிக்கலாம். சரிங்களா, அப்போ நமக்கு பவருக்கு நமக்கு 3 விதமான ஃபார்முலாவோட வேரியேஷன் இருக்கு. இது 3 தான் நமக்கு முக்கியம். கரெக்ட்டுங்களா, இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பவரை பொறுத்தளவுக்கு நமக்கு சிம்பிளான எஸ்ஐ யூனிட் என்னது, வாட் இஸ் a பவர் ஆஃப் யூனிட், வாட் இஸ் a பவர் ஆஃப் யூனிட். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது, இது வந்து வாட் இஸ் a எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர், வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர். சரிங்களா, ஓகே ரைட். ஸோ கமர்ஷியல் யூனிட் என்னன்னா கிலோ வாட் ஹவர் அப்படின்றது மீனிங். கமர்ஷியல் யூனிட் அப்படின்றது நம்ம பே பண்றோம் இல்லையா, நம்ம 1 யூனிட் அப்படின்றது வந்து 1 கிலோ வாட் ஹவர். 1 யூனிட் அப்படின்றது வந்து என்னது 1 கிலோவாட் ஹவர். ஸோ அந்த 1 யூனிட் இப்போ நமக்கு யூஸ்வல் நமக்கு வந்து யூனிட்ஸ் தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ கமர்ஷியல் யூனிட் என்னன்றது வந்து கிலோ வாட் ஹவர் தான் நமக்கு கமர்ஷியல் யூனிட். ஆக்சுவலாக நம்ம இங்கே பார்த்தது வந்து கிலோ வாட் ஹவர் தானே. வாட் ஹவர் அப்படின்றது நமக்கு வாட் ஹவர் நம்ம மெஷர் பண்ணோம்னா நமக்கு நிறைய வேல்யூ நம்ம தெரியும். இப்போ 450 அப்படின்றது நமக்கு ஒரு சின்ன வேல்யூ. இப்போ நமக்கு அந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ண எல்லா காம்பனண்ட்டுக்கும் நமக்கு பவர் எனர்ஜி நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ 1050 வாட் ஹவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து கிலோ வாட் ஹவர் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன யூனிட், ஒரு பெரிய யூனிட் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த நம்ம பெரிய யூனிட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற வேரியபிள் நியூமரிக்கல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சின்ன குவான்டிட்டியா இருக்கும். சரிங்களா, 1 யூனிட் அப்படின்னா 1000 வாட் ஹவர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அர்த்தம். 2 யூனிட்னா நமக்கு 2000 வாட் ஹவர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அர்த்தம். சரிங்களா, and that's it. And this is something we have to keep in mind. ரொம்ப முக்கியம். 1 kilowatt is ஒரு பவரை நம்ம எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கு, which means 1 kilowatt can be said as 3.6 into 10 to the power of 6 joule. 1 kilowatt will be equal to 3.6 into 10 to the power of 6 joule. சரிங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். ஓகே, ஸோ டிஃபைன் த டேர்ம் எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர் என்னது இப்போ சொல்லுங்க. எலக்ட்ரிக் பவர் அப்படின்றது நமக்கு ஜென்ரல் நம்ம என்ன செஞ்சுக்கோம், ரேட் ஆஃப் ஒர்க் டன். கரெக்டா, ரேட் ஆஃப் ஒர்க் டன். அப்படி இல்லாட்டா எனர்ஜி கன்சியூம்டு ஃபார் யூனிட் டைம் எழுதலாமா, எனர்ஜி கன்சியூம்டு ஃபார் யூனிட் டைம். இது நம்ம மேத்தமெட்டிக்கா நமக்கு ஒரு நான் ஃபார்முலாவை எழுதுறேன், நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. சரி, அந்த பவர் வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி consumed per unit time taken. For unit time, ஒரு யூனிட் டைமுக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி அது கன்சியூம் பண்ணுது, அந்த காம்பவுண்ட் வந்து எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணுது அப்படின்றத நமக்கு பவர்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க, derive the expression for power in terms of resistance. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம். பவர் கேன் பி ரிட்டன் as VI. இது நம்ம எப்படி கூட எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா V is equal to IR அப்படின்னு எழுதினோம்னா பவர் கேன் பி ரிட்டன் as I square R. இதே இது இன்னொரு விதமான எழுதணும்னா பவர் கேன் பி ரிட்டன் as V square divided by R. எப்போ I is equal to V by R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு இதை கிடைச்சலாம். ஸோ இதுதான் நமக்கு ரெண்டு வேரியன்ட். பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பேசணும்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வாங்க. தேர்ட் கொஸ்டின் தான் இருக்கிறது முக்கியமான கொஸ்டின். டிசைன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த பவர் ஆஃப் த டிவைஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 400 ஓம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 400 ஓமா இருக்கணும். ஓகே, ஆப்ரேட்டிங் அட் 200 வோல்டேஜ். ஸோ 200 வோல்டேஜ். இந்த கேஸ்ல பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸி தானே. என்னது? பவர் இஸ் ஈக்குவல் டு V square divided by R. இப்பதான் நான் பார்த்தோம். ஸோ V அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 200 into 200 divided by R 400. அப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 to 4 கேன்சல் பண்ணலாம். பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 100 வாட் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்மளோட பவர் என்னவா இருக்க போது? the power will be equal to 100 watt. சரிங்களா? இதுதாங்க ஆன்சரு. ஓகே, ஈஸியா இருக்குங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்கணும்னு நினைச்சிருந்தோம், பார்த்துட்டோம். அப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன நோட் மட்டும் இருக்கு. நமக்கு ஃபாஸ்டாக் பேட்ச்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேட்ச் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எங்கன்னா ஃபார் நீட் பசங்களுக்கு, நீட் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கு அண்ட் 12th ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்குமே நீட் ஃபாஸ்டாக் பேட்ச்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டியூட்ல லான்ச் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா 2026ல நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களோட சிப்ளிங்ஸ் இல்லாட்டி உங்களோட நெய்பர்ஸ் யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிச் பண்ணுங்க. இந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், நீட் எக்ஸாம் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்ஸ்டியூஷன் பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா 8129007000 நீங்க கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு இன்னும் 2 பேட்ச் கூட அவைலபிளா இருக்கு. தளபதி அண்ட் வெற்றின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேட்ச் கூட இருக்கு. ரிப்பீட்டர்ஸுக்கும் 12th பசங்களுக்கும் இந்த பேட்ச் வந்து இன்னும் ஒரு எஃபெக்டிவான ஒரு பேட்சா இருக்கும். இதுல எல்லாமே கொடுக்குறவங்க ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், ப்ரெஷர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். எல்லாமே சேர்ந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் 13,649 அவைலபிளா இருக்கு. ஃபாஸ்டாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,500 அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு இந்த கால் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களோட சிப்ளிங்ஸ், உங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நெய்பர்ஸ் யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஏன்னா இப்போ வந்து கரண்டா வந்து 15% ஆஃபர்ல நம்ம கோர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம பார்க்குற விஷயம் வந்து இங்கே அவைலபிளா இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. விஷ் ஆல் சக்சஸ். நன்றி, பாய்.